ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இந்த முட்டைக்கோஸு, வெங்காயம், பச்சை மிளகாலாம் பார்த்தோன்னா நீங்களாக ஒரு ஐடியாவுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் தான் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. சூப்பராக முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது சட்டுன்னு சீக்கிரமாக செய்ய மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸை ஃபஸ்ட்டு நான் 150 கிராம்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். அது நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பக்கோடாவுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னங்கிறத 1 by 1 பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நீட்டமான முட்டைக்கோஸை அப்படி நீட்டமாக கட் பண்ணி 150 கிராம்ஸ் கிட்ட நான் எடுத்திருக்கேன். அதேமாதிரி 2 பெரிய வெங்காயம் சின்னதாக அப்படியே ஸ்லைஸ்லாம் அப்படி கட் பண்ணியிருக்கேன். இது கூட காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கூட நம்ம மிளகாய் தூளும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் காரத்துக்கு கொஞ்சமாக எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய். கருவேப்பிலை, கொத்தமல்லியை சின்னதாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பக்கோடா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா? ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இதில் எடுத்து வச்சுருந்த முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் முட்டைக்கோசையும் வெங்காயத்தையும் கையிலே அப்படியே லைட்டாக பனஞ்சு விட்டுக்கோங்க, உதிரியாக வர்றதுக்காக. இது கூட கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது வரமிளகாலாம் போடலாமா ஆல்டர்னேட்டான்னு கேட்டால் கிடையாது. பச்சை மிளகா அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காஷ்மீரி மிளகாய் தூள் நான் 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு இன்னும் வேணும், இல்லை எனக்கு குறைச்சி வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மூடியில் கரெக்டாக 2 மூடி, உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அரை மூடி கூட சேர்த்தி போட்டுக்கலாம். பட் இதுக்கு கம்மியாக போட்டுறாதீங்க. இந்த குவான்டிட்டிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் மஸ்ட்டு தான், இதை அவாய்ட் பண்ணிடாதீங்க, நல்லாயிருக்கும் போட்டால். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக கையில் தாங்க மிக்ஸ் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் ட்ரை பண்ணேன். சரி கொஞ்சம் குவான்டிட்டியில் தானே இருக்குது, மிக்ஸ் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் முடியல. நீங்கள் கையிலே எப்பயுமே நம்ம பஜ்ஜி, போண்டா இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்பூன்லாம் வேலைக்கே ஆகாது, நம்ம கை தான். ஸோ கையிலே நல்லா இந்த மாதிரி பனைஞ்சிக்கிட்டேன் பாருங்கள். தண்ணியே துளி கூட ஆட் பண்ணலைங்க பாருங்கள். ஆனால் அப்பயுமே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு, ஏன்னா முட்டைக்கோஸ்லேருந்தே தண்ணி ஆல்ரெடி வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாம். அப்படியே நீங்கள் பனைஞ்சிட்டே இருந்தீங்கனாலே முட்டைக்கோஸ்லேருந்து தண்ணி விடுறதே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் வெங்காய பக்கோடாவே நீங்கள் போட்டிங்கனாலும் அதுலேயுமே தண்ணி சேர்த்துறாதீங்க. அப்படியே அந்த மாவோடு பனைஞ்சி மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, 10 to 15 மினிட்ஸ். இப்போ எண்ணெயை ஒரு வானலில் சூடு பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் எந்த பொருள் பொரிச்செடுக்கிறீங்கனாலும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொரிச்செடுங்க. எண்ணெய் சூடாகாமல் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா போடுற ஃபஸ்ட்டு பொருள் அப்படியே எண்ணெயை அப்சர்வ் பண்ணிவிடும். அதே மாதிரி வேகவே செய்யாது. ஸோ எந்த பொருள் போட்டாலும் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அப்புறமே போடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், நான் பக்கோடா ரெடி பண்ணியிருந்ததை அப்படியே போடாமல் ஒரு சின்ன உருண்டையாக போட்டுக்கிறேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அது பொரியும் போது கொஞ்சமாக தனியாக வரும். ஸோ அதனால் சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க. உருண்டையாக இல்லைனாலும் லைட்டாக அப்படி பிடிச்ச மாதிரி போடுங்க. அது ஆல்ரெடி நம்ம வேகிறப்பே அது தனித்தனியாக தான் வரும். ஸோ போடுறப்பே உதிரியாக போட வேண்டாம். இல்லை எனக்கு உதிரியாக இன்னும் கிறிஸ்பியாக தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உதிரியாகவும் போட்டுக்கலாம். இது இப்படி போடுறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், வெந்துட்டுருக்கு. இப்போ போட்டதுக்கப்புறம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப சிம் வேணால், அந்த மீடியமுக்கும் சிம்முக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். 2 சைடுமே ஒரு 3 மினிட்ஸ் தாங்க, நல்லா வெந்துடும். ஃபுல்லாக வச்சு வேக வச்சிங்கன்னா மேலே மட்டும் தான் வேகும், உள்ளே வேகாது. ஸோ அதனால் கரெக்டான பதத்தில் வச்சு வேக வைங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸே பிடிக்காது, நான் தொடவே மாட்டேங்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் இப்படி செஞ்சாவது கொஞ்சம் கொடுங்க.
புரியுது ஃப்ரை எல்லாம் வந்து கெடுதல் தான், பட் சாப்பிடவே மாட்டாங்கங்கிறப்ப இப்படி கொடுத்தாவது பழக்கியாவது சாப்பிட வைக்கலாம். அதேமாதிரி சூப்பரான ஸ்நாக் கூட பசங்கள்லாம் சாயந்தரம் வரும்போது சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாவுமே தேவை கூட படாது, கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டுமே போதுமானது தான். பாருங்கள் 3 மினிட்ஸில் நான் போட்டேன், திருப்பி எடுத்தாச்சு. நல்லா ஃப்ரையான சூப்பரான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் வெந்தும் இருக்கும். அதே மாதிரி கலரும் இந்த கலருக்கு வந்தோன்னா அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க, பட் அந்த சப்ஸ்கிரைபை மட்டும் தட்ட மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு நான் போடுற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். See you all in the next video. Thank you.